இப்படி ஒரு பஸ் கூட இருக்காதுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆமா கைஸ், இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு ஸோ நம்ம காலேஜுக்கு போகணும். இன்னைக்கு சங்கரங்கோயில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் பஸ்ல போக வேண்டியிருக்கு. திருநெல்வேலி போறதுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க, பயங்கர கூட்டம். ஆனா ஒரு பஸ் கூட இங்க வந்த மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு பஸ் வந்துச்சு. பஸ் வந்து எல்லா மக்களும் அங்க போய் இடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம பஸ்ல இருந்து ஆள் கூட இறங்கவே இல்லை. எனக்கே தெரியும் இந்த பஸ்ல நமக்கு இடம் கிடைக்காதுன்னு. ஸோ தூரத்துல இருந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் பாருங்க, திருநெல்வேலின்னு போட்டிருக்கா. இது வந்து மாற்று பேருந்து, வேற எதுக்காக மாத்தி விட்டுருக்காங்க. ஸோ அதுல யாரான்னு பார்த்தா அதுலயும் ஃபுல்லா கூட்டம். நம்ம நின்றுட்டு தான் போற மாதிரி ஆயிடுச்சு. போற வழியில நிறைய ஊர்ல இருந்து மக்கள் யாருனால இங்க பாருங்க பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு. பஸ் போயிட்டே இருக்கும்போது இந்த ப்ரோ வந்து மீட் பண்ணேன். இந்த ப்ரோ வந்து நம்ம வீடியோ எல்லாம் பாத்துருக்காங்க போல, நம்மகிட்ட பேசினாங்க. சோ நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசியிருந்தோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா MBBS படிச்சிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்ல. சோ நம்ம வீடியோ எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு. என்ன பொறுத்தவரை ஒரு நாள் யார்ட்ட பழகினா கூட அவங்களை பிரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு அப்படி இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம ப்ரோ வந்து இறங்கிட்டாங்க தச்சனூர்ல. அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க போல. ஓகே ப்ரோ, அடுத்த வாட்டி மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்தாங்க. பஸ்ஸே இல்லடான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்தாங்க. சரி அப்ப நம்ம சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட போயிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்க ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். பஸ்ஸே வரல, ஒரு பஸ்ஸையும் காணும். கூட்டம் மட்டும் அலை மோதிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு, போய் இடம் பிடிக்கலான்னு பார்த்தா கூட்டமா இருந்துச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சி அப்படி டிக்கெட் எடுத்து நம்ம கிளம்பி வந்தாச்சு. ஒரு 11:30 தான் நம்ம காவல்கிணறுல வந்து இறங்கிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்டலுக்கு போயாச்சு. நீங்களும் இந்த எலெக்ஷன் டைம்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.